சரிடா. டேய் வருண், சொல்றா. நீ அடிக்கடி சொல்லுவியே கடவுள் பிரியாவை படைச்சதே உனக்காக தானே. அதை நான் இப்போ ஒத்துக்கிறேன்டா. தேங்க்ஸ்டா. பிரியா, வாட் a pleasant surprise. நீ எப்போ சென்னைக்கு வந்த? நேத்து தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். உங்க பக்கத்து வீடு எனக்கு ரிலேட்டிவ் வீடு. நான் அங்கதான் தங்கி இருக்கேன். ஆனா நான் உன்னை இங்க சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. யார் நீங்க? விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருங்க, இவ காலேஜ் படிக்கும் போதே இப்படிதான். இவ அடிக்கிற லுட்டிய தாங்கவே முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சீரியஸாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கமான் பிரியா, நோ மோர் ஜோக்கிங். ஏய், ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது? ப்ளீஸ் என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பிரியா, நான் சுதா. என்ன தெரியலையா? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. வருண், என்ன இது? தெரியலன்னு சொல்றேன், என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியல. ஏய் பிரியா, ஆர் யூ ஆல்ரைட்? இவங்க முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? ஏய், அறிவில்ல, தெரியாதுன்னு சொன்ன போக மாட்டியா? ஏய் சுதா, ஹலோ. அதான் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கல. அப்புறம் ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்க? வா போலாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. பிரியா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் உனக்கு தெரியும் சொல்லுது, ஆனா தெரியாதுன்னு சொல்றியேம்மா. அதனாலதான் கேக்குறேன். பிரியா, அம்மா கேட்ட அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் தான் அவ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அப்ப நான் சொல்றதை நீங்க யாருமே நம்பலையா? பிரியா, பிரியா, பிரியா சொல்றது கேளு. பிரியா, 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 இல்லம்மா. பிரியா, சாரி வருண், என்னால பார்ட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. பொறுமையா இருந்திருக்கலாம், ஆனா என்னால முடியல. இட்ஸ் ஆல்ரைட் பிரியா, ஜஸ்ட் ஃபர்கெட் இட். இப்போ என்னன்னா, பார்ட்டி கேன்சல் ஆனது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. நீ டிஸ்டர்ப் ஆனது தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு உன ஃப்ரெண்டுன்னு சொல்லுச்சு. உண்மையிலே அவ உனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னா சாரி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிருக்கலாமே பிரியா. அதை விட்டுட்டு நீ இவ்வளவு சீரியஸான, நீ இவ்வளவு எமோஷனலா பேசுற அளவுக்கு அந்த பொண்ணு ஒன்னும் தப்பா கேட்கல பிரியா. தப்பு யார் மேலயும் இல்ல, ஏன் மேலதான். ஓ மேலையா? என்ன சொல்ற பிரியா? சொல்றேன். என் பாஸ்ட் லைஃபை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அப்படி பேசினதுக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. முதலா உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்றேன். அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஜாப்ல இருந்தேன். ஒரு நாள் என்னோட ஹாஸ்டல் மாடியில இருந்து நான் தவறி கீழே விழுந்துட்டேன். எனக்கு தலையில அடிபட்டு என்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. நான் சீக்கிரமே கியூர் ஆகி நார்மல் ஆயிட்டேன். ஆனா கீழே விழுந்து தலையில அடிபட்டதுல 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துல இல்லாம போயிடுச்சு. அந்த பீரியட்ல நான் சந்திச்சவங்க, என்கிட்ட பழகுனவங்கன்னு டோட்டலா எல்லாரையுமே நான் மறந்துட்டேன். ஆரம்பத்துல அது எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நான் எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து, என்ன பிரியா, என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. முதல்ல நான் பொறுமையா பதில் சொல்ல ஆரம்பிச்சாலும் போக போக என்னால டாலரேட் பண்ண முடியல. என்கிட்ட கேக்குறவங்க கிட்ட நான் கோவப்பட ஆரம்பிச்சேன். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல, ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கிட்டா சரியாயிடும்னு சொன்னாங்க. நான் கோயம்புத்தூரே வேண்டான்னு காலி பண்ணிட்டு
சென்னைக்கு திரும்பி வந்து என் ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டேன். அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. ஓகே பிரியா, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. நானும் எடுத்துக்கல. இன்னையோட இந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். ஐ லவ் யூ வருண். ஐ லவ் யூ டு பிரியா. ஏய், அறிவில்ல, தெரியாதுன்னு சொன்ன போக மாட்டியா? ஏய் சுதா, ஐயோ, அவதான் சார். தெரியாத மாதிரி பிகேவ் சரி, பண்ணிட்டு போங்க. இருக்கல. அப்புறம் ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்க? வா சரி, போலாம். நீங்க போங்க. டேய் வருண், என்னம்மா எதா இருந்தாலும் அம்மா கேட்டதான் சொல்லுவியா? நீயா சொல்ல மாட்டியா? எதம்மா சொல்றீங்க? அதான்டா, பிரியா மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு வருஷ சம்பவத்தை மறந்துட்டேன்னு பார்ட்டி முடிஞ்ச உடனே சொன்னால, அதை என்கிட்ட சொன்னியாடா? என்னம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா? ஆமா, தெரிய போய் தான்டா கேக்குறேன். ஏன்டா இத பிரியா ஏன் நம்ம கிட்ட முதல்லயே சொல்லல? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? மா, பிரியாவுக்கு இது முதல்ல தெரியாதும்மா. அவ பாவம்மா. ஒரு வருஷத்து சம்பவம் மறந்துட்டோங்கிறதையே அவளே போக போக தாம்மா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. இத பாருடா, இதை இப்படியே விட்டுற கூடாதுடா. உடனே இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும். ஒரு வருஷங்கிறது சும்மா இல்லடா. அந்த டைம்ல எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதனால பிரியா உடனே டாக்டர் கிட்ட காட்டி அவ மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்டா. மா, எதுக்குமா மறந்து போனதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துகிட்டு? மறந்து போனதாவே இருக்கட்டும். எனக்கும் அதுல விருப்பமே இல்ல. அப்படி இல்லடா, ஒரு வருஷத்துல ஏதாவது காதல் கீதல்னு சிக்கல் இருந்துடக்கூடாதுல்ல. மா, வாயை மூடுமா. பிரியா அப்படிலாம் பண்ணிருக்க சான்ஸே இல்ல. இஷ்டத்துக்கு நீ கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதம்மா. நானும் பிரியாவை தப்பாவே எடுத்துக்கலடா, தப்பாவும் பேசல. தோ நேத்து ஒரு பொண்ணு வந்து நான் பிரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு பையன் கிளம்பி வந்து நான் பிரியாவை காதலிச்சேன், அவளோட லவர்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான்டா சொல்றேன். மா, பிரியா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதும்மா. நீ சொல்ற மாதிரி நாலு பின்ன யாரும் தேடி எல்லாம் வரமாட்டாங்க. நம்புறேன்டா. தேங்க்ஸ்மா. எவ்வளோ ஆச்சு? 500 மேடம். என்னங்க? தேங்க்யூ மேடம். விஸ்வா, விஸ்வா, அகிலா வந்துட்டா. சாவை தேடி வந்திருக்கா. போய் பார்த்துட்டு வரேன். டேய், ஆத்திரப்படாதப்பா. எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத விஸ்வா. முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோடா. அப்புறம் நீ கோவப்பட்டா நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாம போயிடும்டா. நான் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிருந்ததுனால தான் வந்திருக்கா. போக போக விளையாட்ட மட்டும் பாரு. ஐயோ, கொசுவோட அப்பா பேரு? கொசு. கொசுவோட அம்மா பேரு? கொசு. கொசு பேரு? கொசு. என்னப்பா இது? கொசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேர் வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவில உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வருவோம் என்னது?
வா அகிலா. நல்லா இருக்கியா? பெட்டி கொடு. மா, அத்தை, அகிலா திரும்ப வந்துட்டியாம்மா? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் துபாயில இருந்தாலும் என்னோட நினைப்பு முழுக்க உங்க ஹெல்த்தை பத்தி தான். சரி, ஆயில் எல்லாம் நேரத்துக்கு தடவுனீங்களா? ஆமா, தனு எங்க அத்தை? அகிலா, நீ போனதுமே தனமும் போயிட்டாமா. என்னை கவனிக்க நீயும் இல்லையா? எனக்கு எப்பவும் உன் நினைப்பாவே இருந்துச்சுமா. நீ என் பக்கத்துல இருந்தா எப்படி கவனிப்ப? அது மட்டும் இல்லம்மா, விஸ்வாவை கவனிக்கவும் நீ இல்லையா? நாங்க 2 பேருமே நீ இல்லாத குறைய நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டோமா. என்ன ஆச்சரியமா இருக்கா? எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க அம்மா சொல்றது உண்மைதான். ஆனா எப்போ அது நடந்ததுன்னு தான் எனக்கே தெரியல. நீ போன உடனே திடீர்னு ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் யூ. எனக்கு நீ திரும்பி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆமா விஸ்வா, எனக்கும் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு எப்படி என் மேல இவ்ளோ பிரியம் வந்துச்சு? அத நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப யோசிச்சேன். நானும் யோசிச்சேன். நீ இல்லாத போது நிறைய யோசிச்சேன். நந்தினின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தா, நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பு அஃபெக்ஷனோட இருந்தா. யார் கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு அவ இல்லை. ஆனா அதுக்கு நீ காரணம் இல்லையே. அவ போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்னமோ அவ இல்லாம போனதுக்கு நீ தான் காரணங்கிற மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணி அவசியம் இல்லைன்னு பட்டுச்சு. எனக்கு நான் தான் முதலே சொன்னேன் ஃபோன்ல, நீ இருந்த வரைக்கும் தெரியல. திடீர்னு நீ போனதுக்கப்புறம் ஒரு எம்டினஸ், ஒரு வேக்யூம் கிரியேட் ஆன மாதிரி, என்னமோ எதையோ மிஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். தனியாக உட்காந்து ரொம்ப யோசித்தேன் அகிலா. அப்போ தான் தோணுச்சு எனக்கு, நீ நிஜமாவே நந்தினி என் மேலே வச்சுருந்த அளவுக்கு அன்பு காட்டணும், நந்தினி என் மேலே இருந்த அளவுக்கு பாசமாக இருக்கணும், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் தான் புரிஞ்சுக்கல. இது எல்லாத்துக்கும் சாரின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது உன் கூட நல்லபடியாக ஒரு லைஃப் வாழ்ந்தா தான் இது எல்லாத்துக்கும் நான் பண்ணுற ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் உன்னை கிளம்பி வர சொன்னேன். மோர் தென் தேட் ஐ வாஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங் யூ. எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா ஐ வாஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் யூ. எனக்கு நான் தான் அப்படி நினைக்கிறேனோ, எனக்கு தான் அப்படி தோணுதோ அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல யோசித்தேன். பட் அம்மாவும் வந்து சொன்னாங்க, நம்ம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்டா. ஆமாம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்க. அதாவது அவள் ஏதோ தெரியாமல் சில தப்பு பண்ணிட்டா இல்லைன்னு சொல்லலை, பட் திருந்தறதுக்கு ட்ரை பண்ணும்போது நாமளும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சி, இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமானாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினியோட முடிவு தான் எனக்கு எல்லாமே. எப்படி பார்த்தாலும் நந்தினியோட ஆத்மா இந்த வீட்டை தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும். அவள் அளவுக்கு எங்கள் மேலே அன்பு காட்டுறதுக்கு, எங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வீட்டில் ஒரு இன்னொரு நந்தினியாகவே இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரான்னு சொன்னால் நந்தினியோட ஆத்மா அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குமே தவிர கண்டிப்பாக வருத்தப்படாதுங்கிறது நான் நம்புகிறேன். விஸ்வா, நீங்க சொல்றது சரிதான் விஸ்வா. நீங்க நந்தினி அக்காவோட ஆத்மாவை பத்தி பேசுறீங்க. ஆனா அக்கா உயிரோட இருக்கும் போதே என் கையை பிடிச்சு, அகிலா நான் விஸ்வாவை விட்டு போற நேரம் வந்துருச்சு, இனிமே என் இடத்துல நீ இருந்து விஸ்வாவை பாத்துக்கணும், இல்ல பாத்துக்க வேணா சத்தியம் பண்ண சொல்லி கேட்டாங்க. நானும் மனசார சத்தியம் பண்ணி கொடுத்தேன் விஸ்வா. அடி பாவி, நந்தினிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு என்னம்மா நடிக்கிற? இரு, நானும் விஸ்வாவும் உன்னை விட நடிச்சு உன் முகத்திரிய கிழிக்கிறோம். அத்தை, ஏன் அத்தை என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதெல்லாம் பொய்யா? சேச்சே அகிலா, உன்னை நான் தப்பான எண்ணத்துல பார்க்கலம்மா.
உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை உதாசீனப்படுத்தினது எவ்வளவு பெரிய தப்புன்னு குற்ற உணர்வுல பார்த்தம்மா. அகிலா, இனிமே நீயும் விஸ்வாவும் சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். அதை நான் பார்த்துக்கிட்டே செத்தாலே போதுமா. அதுதான் என்னோட கடைசி ஆசை. ஐயோ அத்தை, நீங்களும் விஸ்வாவும் மனசு மாறி என் மேல இவ்ளோ அன்பு அக்கறையும் காட்டுறது நினைக்கும் போது நான் மறுபிறவி எடுத்ததா ஃபீல் பண்றேன் அத்தை. அத்தை, உங்களுக்கு கண்டிப்பா பழைய ஞாபகம் வரணும். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அத்தை. இனிமே எனக்கு பழைய ஞாபகம் வந்தா என்ன போனா என்ன, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அகிலா, ஆ. எல்லாரும் மனசு விட்டு பேசிட்டோம். இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள கோபம், சண்டை, சந்தேகம், சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது. இனி இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் நந்தினி இருந்தபோதுன்னு சொல்கிறோம். நந்தினி இருந்தபோது இந்த வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் மறுபடியும் வரணும். அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. மற்றது அப்புறம் பேசிக்கலாம். விஸ்வா, எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. ஹே, I'm so happy. இட்ஸ் ஓகே. I love you so much, Vishwa. Thanks. Thanks okay. a lot. அகிலா, போ ரெஸ்ட் எடு. போய் ரெஸ்ட் எடுமா. சத்தியமா சொல்றேன், இவ சாவு இந்த வீட்டில் தான். ஐயோ, பொறுமையா இரு. ஏய் நில்லு, என்ன? பாரு அங்க யாருன்னு பாரு. அங்க இருக்கிறது யாருன்னு பாருங்க. அது அருண் தானே? ஆமா. வாங்க போய் பேசலாம். யா நான் சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஒன் செகண்ட். யா, I'll call you one second. Yes. மிஸ்டர் அருண், யா, ஐ மீட் யூ சம்வேர். நீங்க கோயம்புத்தூரா? பேசிக்கா சென்னை தான். நான் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன். அப்ப நான் நினைச்சது சரிதான். நீங்க பிரியாவோட ஃபியான்சி தானே? உங்க பேரு அருண் தானே? யா, you're right. நான் சுதா. பிரியாவும் நானும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். நீங்க அடிக்கடி அவளை பிக்கப் பண்ண வரும்போது பார்த்திருக்கேன். ஆனா நம்ம ஃபார்ம்ல பேசினது இல்ல. கரெக்ட். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவளுக்கு என்னங்க ஆச்சு? வேற யார் கூட கல்யாணம்னு சொல்லி பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா. உங்களுக்குள்ள என்ன ஆச்சு? உங்களை ஏன் விட்டுட்டாளா? என்னையும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டா. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. உங்களை மட்டும் இல்லைங்க, அவளுக்கு என்னையே தெரியலையாமா. என்னங்க சொல்றீங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு தலையில அடிபட்டுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் அவன் மறந்துட்டா. குடும்பம் சேர்த்து என் காதலியும் மறந்துட்டா. அவளை நீங்க சந்திச்சீங்களா? சந்திச்சிங்களாவா? அவளை சந்திச்சு முறையா பொண்ணு கேட்டு நிச்சயம் பண்ணி தாலி கல்யாணம் மட்டும்தான் பண்ணல. இருந்தாலும் அவன் மனசுல என்னால எந்த பாதிப்பும் பண்ண முடியல. அப்போ நீங்க காதலிச்ச பிரியாவை வேறொருத்தர் கட்டிக்க நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா? அப்போ உங்க காதல் பொய்யா? அவளுக்கு என்ன ஞாபகப்படுத்த எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஒரு துரும்பு கூட நகர்த்த முடியல. அதுக்காக அப்படியே விட்டுறதா பாஸ்? அப்ப நீங்க காதலிச்சதுக்கு அர்த்தமே இல்லையே. பிரியாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும். பழையசுலாம் ஞாபகத்துக்கு வந்துடும்ல. எப்படிங்க நான் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது? அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் அவளை லவ் பண்ணதே அவள் மறந்துட்டா. நான் யாருங்கிறதையும் அவள் மறந்துட்டா. என்னை பார்த்தாலே அவ கோவப்படுறா. என்னால் அவள் பக்கத்தில் நெருங்க கூட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அவளுக்கு வேறொருத்தர் கூட கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் உங்களை காதலிச்சது ஞாபகத்துக்கு வந்தா பிரியாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட அவளால நிம்மதியா வாழ முடியாது. அதுக்குள்ள உங்களை காதலிச்சதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டா அட்லீஸ்ட் அவ காதலிச்சதை நினைச்சாலாவது உங்களை கல்யாணம் பண்ணிப்பால. லவ்வை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? நான் பிரியா மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. அந்த காதல் அவளை என்கிட்ட வந்து சேர்க்கும். இது என்னோட விசிட்டிங் கார்டு.
உங்கள் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுக்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்கிறோம். கால் பண்ணுங்க, அப்போ நாங்கள் வரோம். நம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும். அதுக்கு நான் கண்டிப்பா ஒரு ஏற்பாடு பண்றேன். யா தேங்க்யூ. வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க, ஒரு தான். ஹலோ, நில்லுங்க, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியுதுங்களா? தெரியலையே. தெரியலையே, யார் நீங்க? என்னங்க, என்ன மறந்துட்டீங்களா? நேத்து நம்ம சந்திச்சோமே, ஞாபகம் இல்ல? இல்லையே, நேத்து நான் உங்களை மீட் பண்ணவே இல்லையே. நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நோ, இல்ல, நான் சரியா தான் சொல்றேன். நேத்து நான் கொடுத்த பேச்சுலர்ஸ் பார்ட்டில என்னோட உட்பி பிரியாவை பார்க்க நீங்க வந்தீங்க. பிரியா கிட்ட நீங்க பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா? ஹலோ, நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? நான் உங்களையும் பார்க்கல, உங்க உட்பியும் பார்க்கல. வழிய விடுறீங்களா? இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. நேத்து பிரியா உங்களை தெரியாதுன்னு சொன்னதுனால நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்க? கரெக்ட் தானே? ஒரு நாள் பார்த்துட்டு இப்ப தெரியாதுன்னு சொன்னதுக்கே இப்படி கேக்குறீங்களே. வருஷம் பூரா பழகிட்டு அந்த பிரியா நேத்து அப்படி பேசினாலே எனக்கு எப்படி இருக்கும்? அது பிரியாவோட தப்பு இல்லைங்க. ஒரு விபத்து ஏற்பட்டதுனால அவன் முந்தின வருஷத்துல ஏற்பட்டதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால தான் அப்படி பேசியிருக்கா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க, அதுக்கு பிரியாவை அப்படியே வச்சுக்க போறீங்களா? நீங்க பிரியாவை கட்டிக்க போறவர் தானே, அவ மேல நீங்க தானே கேர் எடுத்துக்கணும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம்ல. அந்த ஒரு வருட நினைவுகளை திரும்ப கொண்டு வரலாம்ல. பிரியா அது தேவைன்னு நினைக்கலங்க. பிரியாவுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அந்த காலகட்டத்துல அவ கூட பழகுன நாங்க எத்தனை பேரு அவ கூட பழக முடியாம இருக்கோம். அப்படிப்பட்ட நினைவுகள் அவளுக்கு திரும்ப கிடைச்சா எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு திரும்ப கிடைப்பா. அவளுக்கும் என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப கிடைப்பாங்க. ப்ளீஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளுக்கு பழைய நினைவுகள் திரும்ப வரட்டும். அது அவ வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும் பாருங்க. பிரியாவுக்கு திருப்பு முனையா இருக்கும்னா அது எனக்கும் திருப்பு முனையா தான் இருக்கும். அடுத்த முறை நீங்க இங்க வரும்போது உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரியா கண்டிப்பா இருப்பா. அதை நீங்களே பாருங்க.